வணக்கம் மக்களே. இன்னைக்கு பட்டா மாறுதல் பண்றத பத்தி தாங்க பார்க்க போறோம். எங்க அப்பா பேர்ல சொத்து இருக்கு, எங்க அம்மா பேர்ல சொத்து இருக்கு, அவங்க இறந்துட்டாங்க. இப்ப நான் அந்த சொத்தை எப்படி என் பேர்ல மாத்துறது அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். நீங்க ஒரே ஒரு வாரிசு, உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க ஒரே ஒரு வாரிசு அப்படின்னா நீங்க ஈஸியா அவங்களோட டெத் சர்டிபிகேட் வச்சு வாரிசு சர்டிபிகேட் வாங்கி அதை வச்சு நீங்க பட்டாவை நேம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்க அப்பா அம்மாவுக்கு 2 3 குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல எங்க அப்பா அம்மா சொத்தை நாங்க 3 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். இப்ப 3 குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நாங்க 3 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பத்திரத்துல நீங்க பாக பிரிவினை பண்ணி அதுக்கப்புறம் தான் பட்டா மாறுதல் பண்ண முடியும். இல்ல நாங்க சொத்தை பிரிச்சுக்கல, ஒருத்தர் மட்டுமே வச்சுட்டு போறாங்க அப்படிங்கிற முடிவை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பேர்ல நீங்க முதல்ல கிரையம் பண்ணிக்கணுங்க. 2 பேரும் நாங்க விட்டு கொடுக்குறோம், எங்களுக்கு அந்த சொத்து வேண்டாம்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணி அதுக்கப்புறம் ஒருத்தர் பேர்ல சொத்து மாறிடும் இல்லைங்களா. அவங்க மாறினதுக்கு அப்புறமா தனிப்பட்டாவோ இல்ல கூட்டுப்பட்டாவையோ பட்டா மாறுதல் அப்ளை பண்ணி உங்களுக்கு பட்டா மாறுதல்ல உங்க நேம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. தனிப்பட்டா மாத்திரக்கு 460 ரூபாயும், கூட்டுப்பட்டாவிலேயே உங்க நேம் ஆட் பண்றதுக்கு 60 ரூபாயும் கவர்மெண்ட் ஃபீஸ் நீங்க பே பண்ணி பட்டா மாறுதல் பண்ணிக்கலாங்க.